பாக்கியலட்சுமியில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே கோபி மேலே போயிட்டுறாரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி செம கடுப்பா வராங்க. நேரா போயிட்டு பாக்கியாட்ட கேட்குறாங்க, "என்ன பாக்கியா, கோபி ராதிகா வந்து இங்கே தங்க வச்சிருக்கான். ஆனால் இதை பற்றி நீ எதுவுமே கவலைப்படாமல் எனக்கு என்ன அமைதியாக இருக்கிற பாக்கியா? உனக்கு அப்போது இங்கே இருக்கிறதுல பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னத்த பண்ணுறது, எனக்கு பிடிக்கல தான். இது என் வீடு. என் வீட்டில் யார் தங்கணும் தங்கக்கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். இருந்தும் கோபி ராதிகா வர வந்துட்டாரு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும் அன்னைக்கே கோபியை உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லும்போது அமுச்சிருந்தீங்கன்னா, அவர் போயிட்டு அவர் மனைவி கூட சந்தோஷமாக இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் அவரை அனுப்பாமல் இங்கேயே தங்க வச்சிங்க. இப்போது அவர் போயிட்டு அவர் மனைவி அழைச்சிட்டு வந்திருக்காரு. இதில் எனக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றுமே பண்ண முடியாது அத்தை." அப்படின்னு சொல்லவும், "என்ன பாக்கியா இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போ இதுதான் உன் முடிவா? அத்தை, முடிவெடுத்தது நீங்கள். கோபி அந்த முடிவை சரி பண்ணியிருக்காரு. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்? அவர் குடும்பத்தோடு சேர்ந்து வாழும்போது நான் போய் தடுக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது." அப்படின்னு பாக்கி சொல்லிட்டாங்க. இது கிளம்பிடுறாங்க. இங்கே ராதிகா அடுத்தது கீழே வராங்க. கீழே வந்தோடனே கோபியோட பேக்லாம் எடுக்கிறாங்க. அதை பார்க்குற ஈஸ்வரி, ராதிகா, எதுக்கு இப்போ அவனுடைய பேக்லாம் எடுத்துகிட்டு இருக்க நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை அத்தை, இது மாதிரி நானும் அவரும் மேலே தூங்க போகிறோம் இதுக்கப்புறம் ஒன்றா." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் இப்போ அவன் இங்கே தூங்குறது உனக்கு என்ன பிரச்சனை?" "இல்லை, அவர் தான் சொன்னார் மேலே தூங்கலான்னு சொல்லிட்டு." "ஓ அப்படியா? வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டியா? வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு அவன் கூட தனியாக தூங்குறதுக்கு ஆசை வந்துருச்சு அதுக்குள்ளே உனக்கு. அப்போ மயோ என்ன பண்ண போகிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, மயோவா கோபி வந்துடுறாரு. "மா என்னம்மாச்சு? ஏன்டா கோபி தனியாக தூங்க போறியா?" "ஆமாம்மா, பாவம் உனக்கு ஏம்மா கஷ்டம்? நீ தனியாக தூங்குமா, நான் ராதிகாவோட தூங்கிக்கிறேன்." "இல்லை கோபி, 2 மாடி ஏறி மேலே போகணும், கஷ்டமாக இருக்கும்ப்பா, அதான் சொன்னேன் அம்மா." "இல்லைம்மா பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு." "சரி மயோ, மயோ நீ இனியாவை கூட தங்கிக்கம்மா." அப்படின்னு சொல்லவும், இனியா உடனே, "டாடி என்ன சொல்கிறீங்க? எனக்குலாம் செட் ஆகாது, எனக்குலாம் வேணாம்." "என்ன இனியா, மயோன் தங்கச்சி தானம்மா, தங்க வச்சுக்கம்மா." "இல்லை டாடி எனக்கு முடியாது." அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியா, "மயோ நீ வாம்மா, என் ரூமில் தங்கிக்கலாம்." அப்படின்னு மயோட சொல்லவும், மயோவும் "சரி ஆண்டி." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இனியா போயிட்டு பாக்கியோட சண்டை போடுறாங்க. "என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எதுக்காக இப்போது அந்த மயோவை உன் கூட தங்க வைக்கிற? எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா. நான் உன் பொண்ணா, அவள் பொண்ணா? எதுக்கு அவள் தங்க வைக்கிறேன்? தங்க வைக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, "இனியா இங்கே பாரு, நான் எதையுமே மனசு வச்சு தங்க வைக்கல. அவள் சின்ன பொண்ணு. அவள் தனியாக ஹாலில் படுத்துட்டா பயமாக இருக்கும். அதனால தான். சரி நானும் தனியாக தான் தூங்குறேன். எனக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதனால் அவள் தூங்கட்டும். மா, உனக்கு தனியாக தூங்க கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் வந்து படுத்துக்கிறேன்." "இனியா, இவ்வளோ நாளாக அம்மா தனியாக தூங்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து நீ கேட்கவே இல்லையே. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்காக வீம்புக்குன்னு என்ன வேணும் செய்வியா? இனியா, இந்த மாதிரி உங்கள் டேடியோட பழக்கத்தை நீ கற்றுக்காத. அது வாழ்க்கைக்கு நல்லதில்ல. அது ரொம்ப பெரிய தப்பு, புரியுதா? ஸோ நீ வந்து உனக்காக இப்போ இருக்கிற வழியை பாரு. அடுத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா நீ எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே திரும்ப நைட்டு பாக்கியா செலியன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹோட்டலில் ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்கு தேவையான பொருள்லாம் வேணும், இதெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி கொடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வராங்க. பாக்கியா இப்போ என்ன தான் சொல்ல வர நீ? முடிவாக சொல்லு. ராதிகாவும் கோபி இங்கே இருக்கிறது உனக்கு ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லையா?" "அத்தை, திரும்ப திரும்ப கேட்காதீங்க. ஒரே விஷயத்த எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, அதுக்கு பதில் ஒன்று தான். எனக்கு அவங்க இருக்கிறதுல பிரச்சனை தான். என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தானே. நான் போயிட்டு யார்கிட்ட முட்டிக்க முடியும்? உங்கள்கிட்ட தான் முட்டிக்கணும் இல்லைனா." அப்படின்னு சொல்லும்போது கோபி வந்துடுறாரு. "என்னம்மா என்ன பேசிகிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு கேட்க, இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க, "கோபி, நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருந்தது வரைக்கும் ஓகே. ஆனால் ராதிகா வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. ஒன்று நீங்கள் எல்லாம் தனியாக போய் வாழுங்க, இல்லை இதே வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த வீட்டில் நீங்கள் வாடகைக்கு தங்கியிருக்க மாதிரி வாடகை கொடுத்துருங்க." அப்படின்னு பாக்கியா சொல்ல, ஈஸ்வரனே, பாக்கியா என்ன பேசுகிற நீனு? அதை போய் கோபிகிட்ட கேட்டுட்ருக்க. "ஏன் அத்தை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோபி ராதிகா 2 பேரும் வேறு வேறு கிடையாது. 2 பேருமே ஒருத்தவங்க தானே. அப்படி இருக்கும்போது கேட்குறது என்ன தப்பு இருக்குது?" கோபி உடனே, "சொல்லு பாக்கியா, எவ்வளோ வேணும்? நான் கொடுத்துட்றேன். சாப்பாடு, அப்புறம் தங்கியிருக்கிறது, டீ, காஃபி, மளிகை ஜாமான்லாம் சேர்த்து ஒரு 1300 ஒரு நாளைக்கு கொடுத்துருங்க." அப்படின்னு பாக்கியா சொல்ல, கோபியும் "சரி பாக்கியா, கண்டிப்பாக கொடுத்துட்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஈஸ்வரி ஒன்று, "என்ன பாக்கியா இப்படி பண்ணிட்ட? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோன்னு பார்த்தா அவன்கிட்ட போய் வாடகை கேட்டுட்ருக்க. அது நீ அந்த ராதிகாட்ட தானே கேட்கணும்." "அத்தை, ராதிகா, கோபி 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரில் யார்கிட்ட கேட்டானே யார் கொடுத்தாருன்னு? எனக்கு தேவை வாடகை, அது வந்தால் எனக்கு போதும் அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எழுந்துச்சி போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி செம்ம கடுப்பாக வராங்க. என்ன இது, போகிற பக்கம் பார்த்தா இந்த பாக்கிய ராதிகா 2 பேருமே நல்லா பேசிப்பாங்க போலயே. இது வரைக்குமே அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரவும் இல்லை. இந்த பாக்கியாவும் ராதிகா வந்ததை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்றா. அவளுக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருந்துச்சுன்னா நாம் அதை வச்சு 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விடலாம், அதை வச்சு பிரச்சனையை பெருசாக்கலாம், இந்த ராதிகா வெளியே அனுப்பான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழாக நடக்குது. கோபி அப்படியே சாஞ்சிட்டான்.
ராதிகான்னு ராதிகா பின்னாடியே போயிட்டுருக்கான். பாக்கியாவும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்றா. இப்போ நாம் என்ன தான் பண்ணுறது? எப்படி இந்த ராதிகா வீட்டு வெளியே அனுப்புறது? நம்ம புள்ள நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறது உண்மைதான். ஆனால் அந்த ராதிகாவை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது. அவள் மட்டும் என் புள்ளியோட லைஃப்பில் வராமல் இருந்தா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி அவள் வந்து அவளால் எவ்வளோ பிரச்சனை என் வீட்டில் அப்படின்னு ஈஸ்வரி நினச்சிட்டு இருக்கும்போது வெளியில் காலிங் பெல்லுக்கு சத்தம் கேட்குது. உடனே ஈஸ்வரி வெளியே போய் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸை பார்த்ததும் ஈஸ்வரி, சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? மா, உங்கள் பையன் கோபிநாத் எங்கே இருக்காரு? இங்கே தான் சார் இருக்கான், மேலே தான் இருக்கான், அவனை கூப்பிடுங்க கொஞ்சம். ஏன் சார், என்ன விஷயம்? இல்லைம்மா, அவரை கூப்பிடுங்க, நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபியும் கீழே இறங்கி வராரு. வந்த உடனே இது மாதிரி உங்கள் மேலே பாக்கியா மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கேஸ் விஷயமா நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் வருது. ஸோ உங்களை அரெஸ்ட்டாக சொல்லிட்டாங்க ஸ்டேஷன்லேருந்து, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே ராதிகா, கோபி என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி, சார் இருங்க சார், அவனை அப்போலாம் அழைச்சிட்டு போக முடியாது சார். ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லை சார். அவனுக்கு இப்போ சர்ஜரிலாம் பண்ணியிருக்கோம். அவன் கொஞ்சம் பதட்டமானாலும் அவனுக்கு உடனே நெஞ்சுலி வந்துடும் சார். அது அவனோட ஹெல்த்துக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு சார். எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் சார். நாளைக்கு நாங்களே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டோம் சார், இல்லை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டோம் சார் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லைம்மா, கோர்ட்டுக்கு அழைச்சிப்பதுக்கு முன்னாடி நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரெகுலரான வழக்கம் தான். அவரை நாங்கள் இப்பயே அழைச்சிட்டு போய் தான் ஆகணும். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி உடனே, முடியாது சார், அதெல்லாம் முடியவே முடியாது. என் பையனை நான் அனுப்ப முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. ஒன்று அவரை எங்கள் கூட அனுப்புங்க, இல்லையா இந்த கேஸ் கொடுத்துருக்காங்களா பாக்கியா, அவங்கள்ட்ட போய் பேசி கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவது தவிர அதை தவிர வெளியே இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அப்போ தான் பாக்கியா வராங்க. பாக்கியா வந்தோடனே, என்னாச்சு சார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா கோபிநாத், அவர் தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா சொல்லாமல் நிற்கிறாங்க. ஈஸ்வரனே, என்ன பாக்கியா அமைதியாக நிற்கிற, ஏன் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும், இல்லை பாக்கியா, கோபி இருக்கிற நிலைமைக்கு இப்போது அவன் ஸ்டேஷனுக்கு போனால் சரிப்பட்டு வருமா, நீ சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அத்தை, அதெல்லாம் அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க, நீங்கள் ஏன் அவங்களுக்கு குறுக்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே போகிறாங்க. உடனே ஈஸ்வரி, ராதிகா, என்ன கோபி நல்லா பார்த்துப்பேன் அப்படியே வாய்க்கிலே பேசினேன். இப்போ கோபியை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்கு, இப்போ அமைதியாக நின்றுருக்க, போய் அந்த பாக்கியாட்ட சொல்லு, இது மாதிரி கோபி கண்டிஷனுக்கு இப்போது ஸ்டேஷனுக்குலாம் போனால் கண்டிப்பாக பெரிய ஆபத்தாகிடும், அதனால் கேஸ் வாபஸ் ஆக சொல்லி போய் பேசு போ. பெரிய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பெருமைக்காக வந்து ஒரே ரூமில் படுத்துக்கிட்ட மட்டும் போகாது. இப்படி பிரச்சனை வரும்போது அதுக்காக நின்று பேசி அதை சரி பண்ணுற வழியும் பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, ராதிகா உடனே பாக்கியாட்ட போய் கேட்குறாங்க. பாக்கியா, சொல்லுங்கள் ராதிகா. இல்லை, அந்த கேஸ் விஷயமா ராதிகா, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கோபியோடு சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் யார் எனக்கு சப்போர்ட்டாக வந்து பேசினாலும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதில் அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவர் பல பேருடைய உயிருடைய வாழ்க்கையை விளையாண்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை வந்து யாரும் கம்பல் பண்ணாதீங்க. அவர் பண்ண தப்புக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போங்க ராதிகா அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. ராதிகா வந்துடுறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சுடி, என்ன சொன்னாவ? இல்லை அத்தை, நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்களுடைய முடிவில் தெளிவாக இருக்காங்க. ஸோ தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இங்கே கோபி ஒன்று, பரவாயில்லம்மா, பரவாயில்ல ராதிகா, நான் உண்மையே தப்பு பண்ணியிருக்கேன் தான், பாக்கியா சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, நான் பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிச்சான் ஆகணும், நான் போகிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஈஸ்வரனே, கோபி நான் சொல்கிறது கேளுப்பா, அம்மா சொல்கிறது கேளு, உனக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லைப்பா, உனக்கு வேறு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் ஸ்டேஷனில் போய் அங்கே உட்காந்து நீ பதட்டமாகி டென்ஷன் ஆனா கண்டிப்பாக உனக்கு திரும்பவும் நெஞ்சுடி வந்துடும்ப்பா, நீ போகாதப்பா, இருப்ப நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன்னு ஈஸியாக சொல்கிறாங்க. உடனே கோபி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, ஸோ அப்படி தான் ஆனாலும் ஆகிட்டு போட்டோம், என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அது நடந்தானே ஆகணும், நான் பண்ண தப்பு இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியிருக்கு, நான் மட்டும் அன்றைக்கி இந்த தப்பை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, பல பேருடைய உயிரோட வாழ்க்கையை விளையாண்டுறான்னு, அதான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவன் விளையாண்டுட்டுருக்கான், நடக்கட்டும்மா, நடக்கட்டும், நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி போலீஸோட கிளம்பி போகிறாங்க. உடனே ராதிகா இங்கே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த பாக்கியா சொல்கிறத கேட்கவே மாட்றா, என் புள்ளியோட உயிரை வாங்க போகிறா, என் பிள்ளைக்கு மட்டும் இதெல்லாம் ஆணிச்சு பாக்கியா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி கடந்து கத்துறாங்க.